ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வாக்காள பெருமக்களை உசுப்பிவிட்டு பொன்னான வாக்குகளை எல்லாம் பொசுக்கென்று ஆட்டை போடலாம் என்று கணக்கு போட்டால் இயற்கையின் மனக்கணக்குக்கு முன்னால் மண்ணை போட்டு தடுக்கிறது. அதாவது 40 டிகிரியை தாண்டி சுட்டெரிக்கும் உச்சி வெயில் இடிதாங்கியை உரும விடாமல் உதாசீனப்படுத்துகிறது. கைதட்டல் வாங்கும் சொற்றொடர்களை சமயம் பார்த்து தட்டிவிட்டு கைதட்டலை பெறலாம் என்று தொண்டையை தீட்டினால் அந்த நேரம் பார்த்து வேக்காடு தாங்காமல் மக்கள் கைக்குட்டையில் முகத்தை புதைத்துக் கொண்டிருக்கிறார். இடிதாங்கியின் பேச்சு அரை வேக்காடு என்று எண்ணும் அளவுக்கு வேக்காடு தாங்க முடியாமல் மக்கள் தவிக்கிறார்கள். ஆக இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இயற்கை இலக்கு வைத்து தாக்க இருக்கிறது என்ற உண்மையை இப்போது உங்களுக்கு கூறிக்கொள்ளுகிறேன். ஏனென்றால் இடிதாங்கி அரசியலில் மட்டுமல்ல, மழையியல், வெயிலியல் மற்றும் புயலியல் ஆகிய எல்லாவற்றையும் தெரிந்த புல்டாக் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தலுக்கு முன் மழை வந்து நமது வீட்டு அடுப்பங்கரையில் கரிச்சட்டி உருட்டி, இப்போது வெயில் வந்து நம் உச்சி மண்டையை உரசி கொண்டிருக்கிறது. தேர்தல் முடிந்ததும் புழுதி புயல் ஒன்று புறப்பட போகிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். புயலுக்கு பின்னே அமைதி நிலவுவது இயற்கை. அப்படி என்றால் புழுதி புயலுக்கு பின்னே கழுதைகள் அமைதியாக கனைப்பதற்கு கூட வாய்ப்புகள் இல்லை என்று இயற்கையின் சமநிலை விதி கூறுகிறது. இயற்கை இடிதாங்கியின் காதுகளில் வந்து தனக்கு சாதகமாக தேர்தல் அறிக்கையை தயாரிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளது. அதனால்தான் இடிதாங்கியின் தேர்தல் அறிக்கை சோடா போட்டு புளிக்க வைத்த தோசை மாவாக இல்லாமல் கூடுதல் ஸ்டப்புள்ள சமோசா போல் இருப்பதாக சர்வதேச அரசியல் விஞ்ஞானிகள் பாராட்டி இருக்கிறார்கள். இடிதாங்கியின் தேர்தல் அறிக்கை என்பது பக்கத்து இலையில் ஊற்றிய பாயாசத்தை பார்ப்பது போல் பக்கத்து பார்வை கொண்டது இல்லை, அது தொலைநோக்கு பார்வை கொண்டது. அதை ஒரு நாளும் தொலைக்க மாட்டான் என்று தேர்தலுக்கு முன்னால் ஆணித்தரமாக சொல்லு. ஆணித்தரம் என்றால் நான் அடிக்கும் ஆணி அக்மார்க் தரம் பெற்றது. அதை யாராலும் அசைக்கவும் முடியாது, ஒடுங்கவும் முடியாது. அதே சமயத்தில் தொலைநோக்கு பார்வை கொண்ட இடிதாங்கியின் தேர்தல் அறிக்கையை பார்க்க வேண்டும் என்றால் அதை சாதாரண கண்களால் பார்க்க முடியாது. அதை 3D கண்ணாடி அணிந்து கொண்டு பார்த்தால் தான் சிறப்பாக தெரியும். எனவே இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் தேர்தல் அறிக்கையை படித்து கிழித்து பட்டம் பெற அனைவருக்கும் 3D கண்ணாடி இலவசமாக அளிக்கப்படும் என்ற உறுதி கூறி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.